ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷிமா சமையல். மெதுவடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வெளியில் நல்லா கிரிப்ஸியாகவும் உள்ள சாஃப்டாக புசு புசுன்னு இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப் உளுத்த பருப்பு எடுத்துக்கிறேன். தோல் இல்லாத முழு உளுந்த பருப்பாக எடுத்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். துவரம்பருப்பு சேர்த்து செய்யும்போது சாஃப்ட்னஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். இது 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ரப்பி 1 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. தண்ணியை ஒட்டை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இன்றைக்கி நான் கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன். கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா மாவு நிறையாவும் கிடைக்கும், அதே நேரத்தில் நல்லா பஃபியாகவும் கிடைக்கும். அதனால் கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் உளுந்து ஃபஸ்ட்டு அரையட்டும். அரைஞ்சதுக்கப்புறம் நான் ஐஸ் க்யூப் தான் சேர்த்துக்கிட்டேன். மொத்தம் 6 ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிட்டேன். ஒரேடியே சேர்க்காமல் ஒரு டைமும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது அரையிறதுக்கு எனக்கு கரெக்டாக 1/4 மணி நேரம் ஆச்சு. நல்லா மைய அரையணும். அரைஞ்சதும் இதுமாரி தண்ணியில் எடுத்து போட்டிங்கன்னா பால் மாதிரி மிதக்கணும். மிதந்தால் கரெக்டான பதம் அர்த்தம். இந்த ஸ்டேஜில் எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு 10 நிமிஷம் கண்டினியூஸாக அடிங்க. அப்போ தான் மாவு நல்லா பஃபியாக வரும், சாஃப்டாகவும் இருக்கும் வடை. இதுக்கு கொஞ்சமாக வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லியை பொடியை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கட்டாயம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா கிரிப்ஸியாக கிடைக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்து கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மாவு இருந்தால் தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் வடை. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டுனதுக்கப்புறம் ஓட்டை போட்டு கையை எண்ணெயில் அப்படி லைட்டாக வச்சிங்கன்னா தானாகவே கீழே உழுந்துடும். இதை ஒரு தடவை வடை போடும்போதும் கையை தண்ணியில் நனைச்சி இதை மாதிரி வடையை போட்டுக்கோங்க. அப்போ தான் கையில் ஒட்டாமல் நல்லா வரும், ஷேப்பும் கரெக்டாக கிடைக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். இதை மாதிரி ஒரு முறை நீங்கள் செய்து பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெந்ததுக்கப்புறம் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடறேன். அதே மாதிரி இருக்கிற எல்லா மாவுமே சுட்டு எடுத்துக்கோங்க. எவ்வளோ சாஃப்டாக நல்லா சூப்பராக கிரிப்ஸியாக இருக்குது பாருங்கள்.